திமுகவுடைய இன்னொரு தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் பழைய பஞ்சாங்கம். இந்த பழைய ஓல்டு வயசான மினிஸ்டருங்களே உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிறதுங்கிறது தான். அவங்களால நடக்கக்கூட முடியல. துரைமுருகன்லாம் ஆல்மோஸ்ட் அசம்பிளியில் பாருங்கள் தூங்கிட்டு தான் இருப்பார். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி வயதானவர்களால் அவங்களால இயங்கவே முடியல. அவங்களையே வச்சு இன்னும் கட்சியை நடத்துறதுங்கிறது கட்சியை அதிகமாக பலவீனப்படுத்திருக்கு. எஸ்பெஷலி அவங்களுக்கு இந்த லேட்டஸ்ட்டு ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, அதை பற்றி எந்த விதமான அறிவுமே கிடையாது. எஸ்பெஷலி சேகர் பாபுலாம் பார்த்தா ஒரு மினிஸ்டர் ஃபீலே வரமாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி அவருடைய அந்த கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க, எஸ்பெஷலி அந்த பொலிட்டீஷியன்ஸை இப்போ ஜென்ஜின்றாங்க, அந்த மாதிரி லேட்டஸ்ட் பீப்புளை வச்சு யங் பிளட்டை வச்சு எனர்ஜியாக செட் பண்ணணுங்கிறது இந்த தோல்வியிலேருந்து திமுக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. கண்டிப்பாக இதை சரி பண்ணுவார்னு நினைக்கிறேன். இதுவும் இல்லாமல் இதுவும் மிகப்பெரிய எஸ்பெஷலி திமுகவினராலேயே விமர்சிக்கப்பட்ட ஒரு விஷயம், மிகப்பெரிய குறையாக சொல்லப்படுறதுங்கிறது மு.க. ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனுடைய தலையீடு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கிறதுங்கிறது திமுகவாளர்களாலேயே விமர்சிக்கப்படுற ஒரு விஷயம். இதுவும் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது திமுகவினுடைய தோல்விக்கு. அனுபவம் வாய்ந்த நிறைய பேர் கட்சியில் இருக்கும்போது, கட்சிக்காக உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கும்போது, அனுபவமே இல்லாத உதயநிதி ஸ்டாலினை கட்சிக்குள்ளே கொண்டு வந்து தான் மகன் அப்படிங்கிற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குது, அவரை துணை முதல்வர் ஆக்குனதுங்கிறதும் திமுக தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக பேசப்படுது. இவையெல்லாம் ஒரு விஷயமாக இருந்தாலும் மிகப்பெரிய மிஸ்டேக் திமுக பண்ணது அப்படிங்கிறது வாக்காளர்கள். எஸ்பெஷலி விஜய்ங்கிறவர் உங்களுக்கு ஆப்பனண்ட்டானாலும் நீங்கள் அவரை தனிப்பட்ட மனுஷனை எப்படி வேணாலும் விமர்சிக்கலாம். பட் அவங்களுக்கோ உங்களுக்கோ வாக்களிக்கிற வாக்காளர்கள்னு ஒருத்தங்க இருக்காங்க தெரியுமா, நீங்கள் அவங்கள டச் பண்ணதான் நீங்கள் பண்ணதுலேயே மிகப்பெரிய தப்பு. அணில் குஞ்சுகள், தற்குறி அப்படிங்கிறது யார் தெரியுமா நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க? திமுக கூட்டமாக இருக்கட்டும், இல்லை டிவிகே கூட்டமாக இருக்கட்டும், அதில் நிற்கிறான் பார்த்தீங்களா, அவன் ஓட்டு போடுறதுக்கு யாருக்கு ஓட்டு போடலான்னு தான் அந்த கூட்டத்தில் நின்று பார்க்குறான். நீங்கள் தற்கூறிய அணில் குஞ்சுகள்னு அவனை சொல்லும்போது கண்டிப்பாக அவனுக்கு உங்கள் மேலே கோபம் வரதான் செய்யும். எஸ்பெஷலி உங்கள் கட்சியில் உள்ள எல்லாருமே அட்ரஸ் பண்ணும்போது, டிவிக்கேவை சொல்லும்போது விஜயை யாருமே குறிப்பிட்டு சொல்ல, விஜயை சுற்றி உள்ளவங்கள தான் தற்கூறித்திற்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாமலே போயிடுச்சு, ஓட்டு போட போகிறது அந்த தற்கூறிகள் தாங்கிறத நீங்கள் எல்லாருமே மறந்துட்டீங்க. ஸோ அணில் குஞ்சுகள் தற்கூறிகள்னு மாற்றி மாற்றி நீங்கள் சொன்னது, நாங்கள் யார் தற்கூறி, நாங்கள் யார் அணில் குஞ்சுகள்ன்றதை உங்களுக்கு ரிசல்ட்டில் காமிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் பண்ணதுலேயே மிக மிக பெரிய தவறுங்கிறது வாக்காளர்களை ரொம்ப தவறான முறையில் நடத்தியது தான் திமுக பண்ணதுலேயே மிகப்பெரிய தவறு.